Praise the Lord. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் 8ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கும் பொழுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சத்துக்கு உரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? மாம்சத்துல யோசிக்கிறோமா, இல்ல ஆவிக்குள்ளாயிருந்து யோசிக்கிறோமா? மாம்சத்திற்குள்ளாயிருந்து யோசிக்கிறவங்க, என் பணம் இருக்கு, என்னுடைய படிப்பு இருக்கு, என்னுடைய பதவி இருக்குன்னு சொல்லி நாம அதை மாத்திரமே முன்வைத்து ஓடுவோம். ஆனா அந்த வாழ்க்கையில ஒரு காலம் சமாதானத்தையோ இல்ல ஒரு ஜீவனையோ பெற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவனோடு கூட இருந்து, தேவனை சார்ந்து, தேவன் என்னோடு கூட இருந்தார் என்று சொன்னால் இதை என்னால் செய்து முடிக்க முடியும், இது நிச்சயமாக அருளப்படும் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே அந்த காரியத்தில் ஒரு சமாதானம் காணப்படும். இந்த நாளிலேயும் ஒருவேளை என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய படிப்பை, என்னுடைய வேலையை, எதை வேண்டுமானாலும் என்னால செய்ய முடியும்னு சொல்லி மாம்சத்துல யோசித்திருக்கிறீங்களா? அதை மறந்து, ஆண்டவரே எனக்கு மன்னிங்க, அப்படி நான் யோசித்திருப்பேன்னு சொன்னா எனக்கு மன்னித்து உமக்குள்ளாக நான் இருந்து, ஆண்டவரே ஆவியின் சிந்தையோடு கூட சமாதானத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாகவே தேவன் இந்த நாளிலே ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுத்து நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். Praise the Lord. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என்னால் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஆமா ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எங்கள் சுயத்தை சாம்பலாக்கி, ஆண்டவரே ஆவியின் சிந்தையோடு கூட உடைய சமூகத்தில் ஆண்டவரே தங்கள் மனப்பூர்வமாக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற, ஆண்டவரே மன்னிப்பை வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி சமாதானத்தை நீ தந்து நடத்தும்படியாய் விற்றுக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.